கொலை வழக்குல கைது செய்யப்பட்டவரு காவலரை அரிவாளால வெட்டி தப்பிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. துப்பாக்கி சூடு நடத்தினதுல தப்பிக்க முயன்ற நபருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. கொலை செய்த இடத்துக்கு போயிட்டு கொலையாளிகள் கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கடந்த வாரம் திண்டுக்கல் பேருந்து நிலையம் பக்கத்துல பிரபல ரவுடியான இர்ஃபான் அப்படின்றவரு படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு. இந்த நிலையில தான் இது தொடர்பா முத்தழகுப்பட்டி பகுதியை சேர்ந்த ரிச்சர்ட் சச்சின், எடிசன் சக்கரவர்த்தி, மார்டின், நிதிஷ், பிரவீன் லாரன்ஸ்னு இவங்களை போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க. மாலப்பட்டி சுடுகாடு பகுதியில பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்யறதுக்காக இவங்களை காவலர்கள் அங்க அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அங்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அரிவாளை எடுத்து ரிச்சர்ட் சச்சின் அப்படின்றவரு காவலர் அருண் பிரசாத்னுடைய கையில தாக்கிட்டு தப்பிச்சு போக முயற்சி செஞ்சதா கூறப்படுது. அப்படி அங்கிருந்து தப்பிக்க முயன்ற ரிச்சர்ட் சச்சினுடைய முட்டிக்கு கீழே போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி இருந்திருக்காங்க. இதுல காயம் ஏற்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக அவரை திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. இப்படி கொலை வழக்குல விசாரணைக்காக அழைச்சிட்டு போகும்போது காவலரையே அரிவாளால வெட்டிட்டு தப்பிக்க முயன்ற நபர் மேல போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தின சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பழனி முருகன் ராஜகோபுர கொம்புகள் திடீர் சேதம். அபசகுணமா? அதிர்ச்சியில் பக்தர்கள். சாமி சொல்ல வருவது என்ன? அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி கோவிலில் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பாலாலயம் நடத்தப்பட்டு கும்பாபிஷேக பணி தொடங்கியது. கொரோனா காலகட்டத்தில் 3 ஆண்டுகளாக கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெறாமல் இருந்த நிலையில் பணிகள் நிறைவுற்று கடந்த ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி 16 ஆண்டுகளுக்கு பிறகு பழனி தண்டாயுதபாணி கோவில் குடமுழுக்கு விழா கண்டது. இந்நிலையில் மலைக்கோவிலின் ராஜகோபுர உச்சியில் ஒரு மூலையில் உள்ள 2 புறமும் கொம்பு போன்ற பகுதியில் ஒரு பகுதி உடைந்துள்ளதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். இதனை அறிந்த கோவில் நிர்வாகத்தினர் கட்டிட வல்லுநர்களை வரவழைத்து ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். பழனி கோவில் தேவஸ்தானம் ஸ்தபதி குழுவிடம் இதனை சரி செய்ய கோரிக்கையும் அளித்துள்ளதாக தெரிகிறது.